அதில் மீனை பிடிச்சி இதில் வச்சு விற்கினேன். என்னம்மா இவனை கிளீனாக வச்சுட்டேன். மலையல் நல்ல மலையல்னா மாலையை சாப்பாடு இல்லை ஒன்று இல்லான்னு வந்த ஆளை கண்டாச்சு. ஆள் வந்து இப்போ நிற்கிறார். இதில் பாருங்க குடையோட பச்சையம் பிள்ளை குடையோட மழை வெள்ளம் ஓடுற ஓட்டத்தை பாருங்கோ. தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்குற போகிறோம்னா, இரண்டமலை குளத்தின வந்து வான்காத திறந்திருக்கு. சீரட்ட வானிலை காரணமாக புயல் வந்து உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பெல்லாம் அதிகளவு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது மூலமாக எங்கள்ட வடக்கு எங்கள் யாழ்ப்பாணத்துலேயும் மண்ணியில் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் புயல்ட இதால் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, முடிஞ்ச புலம்பெயர் உறவுகள் உங்கள்கிட்ட இங்கே இருக்கிற உறவுகள்கிட்ட சொல்லி அதுகளுக்கு சாப்பாடு வசதியில் செய்து கொடுக்க முடியும்னா செய்து கொடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு 4-5 பேர் எடுத்து கேட்டவையால் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமோன்ட்டு நான் சொன்னேன். நான் ஹெல்ப்பிங் சேனல் செய்கிறேன், நான் வீடியோவில் போடுறேன்னு முடிஞ்ச யாரும் கூட செய்தறியணும்ட்டு முடிஞ்ச எங்களோட உறவுகள் யாரும் அதில் செய்து கொடுக்க முடியும்னா செய்து கொடுங்க. இப்படியே காலனியை தொடருவோம். காலனிக்கு போகிறதுக்கு நான் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தேன், உங்களை அதை தெரியும் நம்புகிறேன். அப்படியே காலனியை தொடருவோம். இப்போ இங்கே என்ன இரண்டமலை குளம் வான்காத திறந்தாச்சு தானே. அப்போ அதை பார்க்குறத போய்க்கண்டிருக்கோம். என்னென்னா நானும் 3 மாதம் பஸ்ஸில் வந்து நாங்கள் கரிகரன் வேலைக்கு போகிறதுக்கு வந்தவர் கிளாஸுக்கு ஆள் எம்பிட்டாருங்கள்ட்ட. அப்போ ஆலயம் அப்படியே எடுத்துக்கொண்டு வரோம். வந்துட்டோம், நடந்து தான் போகிறோம். என்னடா வீடு ஃபுல்லாக வெள்ளம். அப்போ பைக்கில் ஓட இல்லாத பைக்கை விட்டுட்டு இப்போ நடந்து போகிறோம். இப்போ எங்களோட கொஞ்சம் பேர் ஜாயிண்ட் ஆகினோம். பாருங்கள் வீடியோ. கரிகரன் வீட்டில் பேச்சு விழாதோ கிளாஸை கட்டடிச்சு வந்ததுக்கு. சரி வீடியோ அம்மா பார்க்குறதானே, அப்போ உனக்கு இருக்குது சம்பவம். நாங்கள் வெளுக்கடைகையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் அப்படி மழை, சட்டியான மழை. எங்கன்னா வீட்லலாம் முழங்கால் அளவுக்கு வெள்ளம். பைக்கு வழியிலே ஒன்றையில் என்ன சைலன்சருக்கெல்லாம் தண்ணி போயிட்டுது. அப்படி இருந்து நாங்கள் நடந்து வந்து பஸ்ஸில் வந்து நாங்கள் மெட்டே மாவீரர் நாள் தானே. அப்போ நான் பின்னேரம் போகணுமெண்டு போட்டு அப்படியே வந்தேன். நான் வந்த இங்கே பாருங்க, இங்கே மழையே இல்லை பாருங்க, ஒரு கொஞ்சம் மழை கூட இல்லை. இப்போ வந்து கரகாம்பிய குளத்துக்கு வந்துட்டோம். இங்கேயே மான் அப்படி பாயுதுன்றதை பாருங்க. ஆக்களில் 2 வீடியோக்கள் செல்ஃபியில் எடுத்து கொண்டிருக்கணும். குளிக்கணும் போய் பார்ப்போம் உள்ள என்ன வட்டமுண்டு. நம்ம குளத்துக்கு போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு போயினோம். அப்படி வான் பாயுதுன்னு பாருங்க. அப்படி வாங்க. இந்தியாவில் ஒரு அண்ணா பீச் வேலையில் மீன் வீசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ராணுவம் நிற்கிது பாதுகாப்புக்கு. மீன்கள் பிடிச்சு கொண்டிருக்கணும். அங்கேயே மீன் பிடிக்கணும். அதே பாருங்க, அங்கேயே மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். கரையா என்னம்மா இறங்கி குளிக்கலையோ? பிள்ளைங்கள தண்ணி இல்லை, ஸ்பீட் மாதிரி தெரியாது, தண்ணி இல்லை. ரங்கி குளி பயப்படாத. தண்ணியை ஃபுல்லாக பார்த்தாலும் தெரியும், கலங்கி தேம்பது. என்ன எல்லா இடத்துல வரத்து தண்ணி தானே. இப்போ நிற்கலை, நின்றாலும் பிரச்சனை இல்லை. வரத்து தண்ணி தான் தண்ணி கலங்கினது இருக்குது. அதே இங்கே இந்த அண்ணா பாருங்க, 2 மீன் நம்பிட்டுருக்கு பீச்சு விலையில். சிலாப்பி அதில் மீனை பிடிச்சி இதில் வச்சு விற்கினேன். பெரிய மீன் இல்லாமட்டிருக்க அதில் பிடிச்சி வந்து இதில் போட்டு விற்கினோம். மக்களை சுட உயிரோட. வட்டியும் குடிக்கணும் நம்மளோட. அடே இதுக்கு முதல்ல பல இரண்டமாடு வான்காத திறந்தோடைக்கு வந்தீங்களா? இந்த முறை பேர் எப்படி இருக்க மாட்டேன். இங்கேயே இவ்வளோ மீன் பிடிபடுதுண்டா, அங்கே இவ்வளோ மீன் பிடிபடுன்னு நினைக்கிறேன். வந்து பேர் கரையில் எப்படி பீச் வேலையை அதை வீசிக்கொண்டு இருப்பினாம்ட்டு. நான் போன முறை எங்கிட்ட பஸ்ஸோட வந்தேன். நான் இதில் ஒரு அண்ணா வந்து மாடுகள் கொண்டு வந்து கலைச்சி கொண்டு நிற்கிறார். ரோட்டுக்கு வராமல் அங்கே கலைச்சி கொண்டு அவரை கேட்டு பார்ப்போம். என்னம்மா இங்கே வெள்ளங்கள், என்னம்மா மாடுகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்டு பார்ப்போம். கதைக்கிறான்னு தெரியா கேட்டு பார்ப்போம். என்னம்மா இவனை கிளீனாக வச்சுட்டேன். மலையல் நல்ல மலையல்னா மாலையை சாப்பாடு இல்லை ஒன்று இல்லை அடிக்குது. செஞ்சு கொண்டு இருக்க இப்படி மேய்ச்சலையும் இல்லை. இங்கே பாருங்கள், காடு 10 விட்டு கொடுத்துருக்கோம்.
ஒன்றுமே இல்லாமல் ஐயா. என்னம்மா மாட்டு பட்டியெல்லாம் வெள்ளம் மாறிட்டோம். இந்த பட்டியில பாருங்க சேறுகள் முழங்கால சேறுகளாக தான் இருக்கு எல்லாம். இதே உங்களோட பட்டி. சரி சரி. அப்போ பங்க இப்போ இங்கால போகுது மாடுகள். இப்போ காட்டுக்கு விட்டுக்கும் பார்ப்பாங்க மாடுகளை வந்து பார்த்து கொண்டு வாங்க. சரி. இது என்ன ஆறு? இந்த கலாம்பி கூட கூட இது எங்கே போகுது இப்படியே? போகுது கிளியாச்சிக்கு. சரி சரி. என்னண்டா இது வந்து இதான் அந்த கனாம்பிய குளத்துலேருந்து வர தண்ணி, அந்த மடையாள பாயிற தண்ணி. இது வந்து இப்படியே வந்து கனாம்பிய திருவையாத்து குளத்துக்கு போகுது. எப்படி போகுதுன்னு பாருங்க ஸ்பீட்டாக. போய் பார்ப்போம். 2 மாடு வெயிட் பண்ணுங்க. அப்படியே சொன்னதுதான் தாமதம். மழையண்டு மழையிலேண்டு சொன்ன உடனே மழை வந்துடுது. இப்போ என்ன செய்கிறது? மழை துவானங்கள் அடிக்க போகிறோம். பார்ப்போம் வீடியோ அங்கே போயிட்டு எப்படி இருக்கிற நம்ம குளத்தில் தண்ணி வாயிறது. இப்போ நடந்து வந்து செஞ்சோலை சிறுவர் ஆண்களுக்கு வந்துடும். சிறுவராக திண்ணியத்துக்கிட்ட வந்துடும். செஞ்சோலைக்கிட்ட இப்படியே போவோம் நடந்து. என்னடா குளம் பார்க்குறதுக்கு ஒரு ஆக்கள் வாகனங்களில் போய் கொண்டிருக்கணும். இங்கே கரிகரன் தண்டை வேக்கை முன்னுக்கு போட்டுட்டு போகிறார் நடந்து. பார்ப்போம் அங்கே போய் போன முறை இந்த மாதிரி இருக்கோ இல்லாட்டி அதை விட இந்த முறை மோசமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இல்லாமல். இப்போ நாங்கள் இரணமலை குளத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த இராணுவத்தின் பயன்பாட்டில் எல்லா போர் தளவாடம் எல்லாம் இதில் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். இரணமலை குளத்தில் அந்த மீன்பிடி வீடியோ போட்டு அதில் காட்டியிருப்பேன். இப்போ காட்டுறேன். இப்படியே அடுத்தது இரணமலை வீடியோவை பற்றி போடுவோம். நேற்று இங்கே காற்று கொஞ்சம் பழம் போல நடக்கு. இந்த மரங்கள் எல்லாம் சரிஞ்சு முறிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் கிட்ட வர மழையும் கூடிட்டுது. பார்ப்போம் போய் அங்கே உள்ள கிட்ட வந்துட்டோம். இதில் வேறுங்க இந்த சோள நிலை வச்சு விற்கிறது, மற்ற ரொட்டிகள் அதெல்லாம் இருக்குது. பார்ப்போம் போய் முதல் எங்களை வரைச்ச நான் கூட்டாளிகள் மேலே போய் சந்திக்கணும். அங்கே நிற்கிறாருண்டு. உனக்கு அடடா மலரா பாட்டு கேட்குதோ? இது வந்து எலக்ட்ரிசிட்டியை பிறப்பிக்கிற இடம். ஆனால் இங்கே எல்லாம் இதெல்லாம் அடித்து உடைச்சி கிடக்கு. இன்னும் நடந்தாண்டு தெரியும் கிடக்கு. இந்த பக்கத்தால் தண்ணி திறந்து விடையில, தண்ணி ஓடையில் இதில் வேலை நடந்து கொண்டு இருக்குது. என்னடா காற்று வந்து பலமாக அடிக்க விளக்கிட்டு. அப்போ இப்போ ஜக்கெட்டெல்லாம் போட்டுட்டு ஜக்கெட் வந்து கீழே கால் போட்டுறேன். ஜக்கெட் போடல பார்ப்போம். உள்ள ஒரு ஆள் நிற்கிறார். அவரை தான் நம்ம சந்திக்க போய்கொண்டிருக்கிறேன். ஆக்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்து பார்க்கறது நிற்கிறாமண்டே. எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்க. ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆக்கலாக பாருங்க. பார்க்குறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எல்லாம். வந்த ஆளை கண்டாச்சு. ஆள் வந்து இப்போ நிற்கிறார். இதில் பாருங்க குடையோட பத்தியம் பிள்ளை குடையோட நிற்கிறது ஆள்லான். இங்கே தண்ணி போகிற போக்கு பாருங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட இதில் ஒரு எவ்வளோ அடி உயரத்தில் தண்ணி போகும்ண்ணே? இதில் போன முறை ஒரு வீட்டுக்கு மேலால போனாண்டு பார்ப்போம். பார்ப்போம் அங்கே போய் இப்படியே தண்ணி என்ன ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க. தலைவரை கண்டுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். கரியரன் வரையக்கே சந்தோஷமா வந்தீங்க. இப்போ சொல்லுங்க. அங்கே 3 அங்கே அழுகுறான். காத்தா அம்மாவை அங்கே போ வாங்க அங்கே போ பாருங்க. எல்லாரும் வந்து இரண்டு திறந்து விட்டு வந்துட்டு டான்ஸ் என்ன கப்புள்ஸ் ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் நடக்குது. ஐயோ போனாஸ் அழுகுறான் முன்னுக்கு நின்று. இந்தியால பக்கம் வான்கதவும் ஃபுல்லாக திறந்தாச்சு, அங்கால பக்கம் வான்கதவும் ஃபுல்லாக திறந்தாச்சு. எல்லாமே ஃபுல்லாக திறந்தாச்சு. தண்ணி என்ன போக்கில் போகுதுன்னு பாருங்க. மீன் பிடிபாடு கூட இருக்கு போல கிடக்கு. மீன் அந்த வேண்டாக்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். தண்ணியில் எஸ்பீட்டை பாருங்க அப்படி என்று. இப்போ இந்தியாவில் கரைக்கு வந்துட்டா பாருங்க எல்லாம் நினைஞ்சு தோஞ்சி தான் நிற்கிறான். இரண்டு பார்க்க வந்து பண்டான் புயல் என்ன புயல். நாங்கள் ஆற்றல் எடுப்போன்ற மாதிரி நிற்கிறோம் எல்லாரும்.
அதுக்கு ஐஸ்கிரீம் பில் படுத்து இந்த குளிருக்க போன முறை எல்லாம் இதில் சரியான தூண்டிலர் போட்டல மீன் பிடிக்க வந்திருந்தாலும் இந்த முறை தூண்டிலர் ஒன்றும் போடையில். சரியா இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருந்து ரஞ்சித் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கிறார். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீம் பண்ணி தர போகிறார். ஐஸ்கிரீம் இந்த குளிருக்கு ஐஸ்கிரீமாண்டா இல்லை இல்லை அதில் மரவழிக்கலாங்க சம்பளம் குடிக்கணும். அதில் பிளேன் டீ குடிக்கணுமா அங்கே போ தண்ணி போகிற ஸ்பீட்டை கிட்டத்தட்ட என்ன ஸ்பீட் அங்காலையெல்லாம் அந்த ஊர்மனைகளுக்கெல்லாம் தண்ணி போட்டு தான் ஆக்கள் சொன்ன வயல். இப்போ ஒரு ஆள் வாரார் ஹெல்ப்பிங் செய்கிற அண்ணா அவரும் அங்கே அந்த இடத்துல கொண்டு உதவியில் செய்தவரான். பார்ப்போம் நாங்கள் எப்படி எங்களை மீனெல்லாம் பிடிக்கணுமா எல்லாத்தையுமே பார்ப்போம். வன்னி உலகண்ணே ஒரு ஆளை பறைச்சு இப்போ வந்து சோழன் பற்றி வேண்ட விட்டார். அந்த ஆள் சோழன் பற்றி வந்து கொடுக்குது. நடத்துங்க. மழை வெள்ளம் ஓடுற ஓட்டத்தை பாருங்கோ. இதுலேயும் அந்த மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும். போய் பார்ப்போம் என்னம்மா மீன்கள் பிடிபாடுகள் எனக்கவோ கொஞ்சம் உண்டு. கஞ்செல்லாம் கூட விலையை கிடையுது. பாப்போம் அங்காள இன்னும் கூட ஆக்கள் பிடிக்கணும். அங்காள எடுப்போம். என்ன மாதிரி தம்பி மீன் கூடவோ ஆடா கொஞ்சமாமன்றான். ஹெஜ்ஜில் வீசி மீன் பிடிக்கிற பாப்போம் மீன் வருதான். வாரார் பார்ப்போம் பெரிய மீன் இருக்கும். என்ன மீன் என்ன இது சமைக்கிற இல்லையோ? இது அநியாயம் செய்கிறேன் போட்டுட்டேன். செத்துட்டு செத்த மீனை பிடிச்சி விடுறீடா மனச்ச ஓடிட்டானா? இங்கே இதில் கச்சக்க மேலே துடிக்கிறாங்க எடுத்து விட்டு. ஒரு மீன் தான் வந்துருக்கு. ஆனால் போன முறை இதே மாதிரி போட எக்கச்சக்க மீன் வந்தது. விளக்கண்ண சொன்னவர் இதில் ஒரு தொகை மீன் பிடிபாடு தான் கணக்க மீன் பிடிபாடு தான் வந்து பாருங்க வீடியோ எடுங்கண்டார். இவ்வளோ பேர் மீன் பிடிக்கணும். ஆனால் போன முறை இதில் மீன் பிடிக்கிறார்கள் கூட அந்த இப்போ நாங்கள் முதல் காட்டின இடத்துல மீன் பிடிக்கிறார்கள் கூட இன்றைக்கு இதில் கூட பார்ப்போம். இரநமட்டிலேருந்து வர அந்த தட்டாக இருக்கிறதுல இல்லையாண்ணே இரநமட்டிலேருந்து திறந்து விட்ட வர தண்ணி இதில் தடைப்பட்டு தான் நாங்கள் ஏன்னா ஒரே வேகமாக வந்துட்டுண்டா அப்படியே அடித்து கொண்டு போயிடும்ன்றதுக்கான இந்த தடை போட்டு தான் இப்போ அங்கால இதேமாக இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் ஒன்று இருக்குது அதே மாதிரி இஞ்சாலயம் ஒன்று இருக்குது அங்கே அதுலேயும் ஒன்று இருக்குது அதே மாதிரி அங்காலயம் ஒன்று இருக்குது. 3 என்ன சத்தம் பண்ணுவாங்க தான். இந்த கரையும் இல்லை அந்த கரையிலையும் அப்படியே மீன் பிடிக்கணும் பாருங்க. அந்த கரையிலையும் மீன் பிடிக்க நிற்கிறேன். அங்கால பாருங்க அங்காலையும் மீன் பிடிக்கிறேன். நாளைக்கு தானே மீன் இன்னும் கூட பிடிபாடு இருக்குமாம்னு சொல்லி இதில் இந்த அன்னையாக்கள் சொன்னவையல். என்னடா சொன்னவன் இதில் விழுந்தாலாம் அதில் போய் மிதப்பானா. இதில் விழுந்தா அதுல எல்லாம் மிதக்க மாட்டான். எங்கே போவானோ அவனுக்கே தெரியாது.
ஆ சூசைட் பண்ண போறியோ? ஆ சூசைட் பண்ணுற நீங்கள் பண்ணிக்க சாவும் கூட செத்த வயலுகளா. பரவாயில்ல, மீன் பிடிச்சிருந்துருக்கோம். ஆனால் மீன் பெருசாக வர்ற மாதிரி காணையில் இதான் வலையில் இறஞ்சி கொண்டிருக்கிறேன். மீனெல்லாம் எங்கே காணாம கிடக்கு. இங்கே மீன் கொண்டு வர்றாரு பாப்பா. பாருங்க, மழை விட்டோடனே சின்ன பிள்ளையெல்லாம் ஓடினேன். சின்ன பிள்ளைன்னு இந்த உரங்குகள் இங்கே பாருங்க, இதில் நிற்கினேன் பார்த்துக்கொண்டு. எப்போ மச்சான தருவாங்க சாப்பாடை தருவாங்களேன்னு உண்டு.